Peaceful morning to everyone. How are you student? Hope you all are fine and healthy. In this video class, we are going to learn 9th standard English unit 3 supplementary earthquake written by M.S. Mahadevan. Students, இது வந்து unit 3 குள்ள supplementary. So இந்த supplementary வந்து பாத்தீங்கன்னா ஒரு disorder ரிலேட்டட் ஆனது. ஸோ அது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் நிலநடுக்கம். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் மகாதேவன். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாசரி செக்ஷன், அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரியோட கிளாசரி வந்து லேர்ன் பண்ணலாம். ரிகிடி ஸ்ட்ரக்சர் ஆர் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் புவர்லி மேட் அண்ட் லைக்லி டு கலாப்ஸ். ஸோ வந்து இது என்னென்னா தளர்வான ஒரு உறுதி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவது. அது வந்து திங்ஸாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து உறுதியாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ ட்ரெமர் எ சைட் எர்த்குவேக். ஸோ ஒரு நடுக்கம். ஓகே. டெவஸ்ட்ரேஷன் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிகேட் ஆர் டெஸ்ட்ராய்டு, அதாவது அழிக்கப்படுறது. அதாவது ஒரு இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னாச்சுன்னா அழிக்கப்படுறது. நெக்ஸ்ட்டு ஹாப்ஹசார்ட்லி அப்படின்னா இனி ரேண்டம் மேனர், தற்செயலாக திடீர்னு நடக்கிறது. ஓகே. debris scattered piece of rubbish or remains, அதாவது குப்பை. ஓகே. நெக்ஸ்ட்டு white shrouded wrap or dress in a shroud for burial. ஸோ இது என்னென்னா வெள்ளை துணியால் அவங்கள வந்து கவர் பண்ணி அவங்கள அடக்கம் செய்கிறது. ஓகே. பைரஸ் a heap of burnable material for burning a corpse as part of a funeral ceremony. அதாவது எரிக்கிறதுக்கு, பிணங்களெல்லாம் எரிக்கிறதுக்கு நம்ம ஹீப்பாக குவியலாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த மர துண்டுகள். ஓகே ஸ்டூடெண்ட், நவ் லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். யூனிட் 3 எர்த்குவேக், எம்எஸ் மகாதேவன் supplementary. Warm up page. When was the last time you helped someone? Write a few இன்சிடென்ட்ஸ் ஆஃப் யுவர் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். ஸோ யாருக்காவது எப்பொழுதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வந்து ஹெல்ப் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பண உதவி செய்கிறது மட்டும் கிடையாது. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்ம நெய்பர்ஹுட்டில் ஹெல்ப் பண்ணுறது, ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவன் வந்து உடம்பு சரியாத நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணி தர்றது. ஸோ யாராவது ரோட்டில் போகும்போது யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க திங்ஸ் எதாவது கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுக்குறது. ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க பிஸியாக இருக்கிற டைமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் செய்கிறது, நம்மளோட ஒர்க்கை நம்மளே கரெக்டாக செஞ்சோம்னா அதுவே வந்து ஒரு ஹெல்ப் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் இதில் ரைட் பண்ணிக்கோங்க. Greetings traveler, you looked tired and cold. Are you a stranger to these parts, waiting for the bus to Badrinath? Perhaps you are a pilgrim or a visitor to the Valley of Flowers. Anyway, whoever you are, come with me. Wait at my tea shop. It is just past the bend in the road. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரி எர்த்குவேக் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, நிலநடுக்கம். ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீட்டிங்ஸ் ட்ராவலர், அதாவது க்ரீட்டிங் அப்படின்னா வணக்கம். ஓகேவா. ஒரு ட்ராவலர் ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது அவரை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார், அதாவது ஒரு சின்ன பையன் தான், அது ஒரு 18 இயர்ஸ் 17 to 18 இயர்ஸ் உள்ள பையன். ஸோ க்ரீட்டிங் ட்ராவலர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க, யூ லுக் டயர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு குளிர் கூட அதிகமாக இருக்குது. அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் புதுசாக இல்லை வந்து பத்ரிநாத்துக்கு வந்து போகிறதுக்கு அந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லையா நீங்கள் ஒரு பில்கிரிம்ஸ், அதாவது ஒரு துறவியா, ஆர் விசிட்டர் டு த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த பூக்களை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் ஹூவர் நீங்கள் யாராக இருந்தாலும் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, என் கூட வாங்க. இங்கே தான் வந்து என்னோடய டீ ஷாப் இருக்குது. அதாவது இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வளைவை கடந்தோன்னா என்னோடய டீ கடை ஒன்று இருக்குது. ஸோ வந்து அங்கே ஒரு கப் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிட்றான். As you can see, I am carrying this can of milk to the shop. In 10 minutes, I will have a fire going while you warm yourself. I will prepare for you the best cup of tea in all Garwell. It will chase away the pinched blue look from your face. Here we are. Welcome to my humble roadside tea shop. Make yourself comfortable on this wooden bench. It looks rickety, but it will hold your weight.
ஸோ நீங்கள் என்ன, நான் கடைக்கு பால் எடுத்துகிட்டு போகிற கேன் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து அடுப்பில் வந்து தீயை பற்ற வச்சுருவேன். ஸோ அந்த தணலில் வந்து நீங்கள் குளிர் வந்து காய்ச்சிக்கலாம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் வந்து குளிர் காய்ச்சிட்டே இருக்கும்போது நான் அந்த 10 நிமிஷத்துலேயே வந்து டீ போட்டிருப்பேன். அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா கார்வால் பகுதியில் இருக்கிற யாராலையும் ரொம்ப தரமான ஒரு டீயை வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ கார்வால் அப்படின்றது வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய பிளேஸ் அது. ஓகேவா. ஸோ அந்த டீயை குடித்த உடனே உங்கள் முகம் வந்து ப்ளூ கலராக இருக்குது. அதாவது ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் இருக்கும்போது முகம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த டீயை குடித்த உடனே உங்கள் முகத்தோட கலர் வந்து நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பாய் என்ன பண்ணுறான், இதான் வந்து என்னோடய ரோட் சைட் டீ ஷாப், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பெஞ்ச் இருக்குது, இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. ஸோ அந்த பெஞ்ச் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரிக்கிடி உட்காந்த உடனே உடஞ்சிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து உங்கள் வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரெக்யூஸ் பண்ணுறான், ஹம்பிளாக ரெக்யூஸ் பண்ணுறான். My name, sir, I am called Bridgie. I am 17 years old. I started this tea shop 2 years ago. Before that, I worked in a roadside shop outside Panipat. The heat, the crowd, the pollution, it was all too much. I had saved most of my earnings. I came back and with a little help I started this shop. By the grace of God, it provides me a decent enough livelihood. ஸோ என்னோடய பேர் வந்து பிரிட்ஜ். எனக்கு வந்து 17 வயசு ஆகுது. நான் இந்த டீ ஷாப்பை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பானிபட்டில் இருந்தேன். பானிபட் வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், பொல்யூஷனாக இருக்கும், எப்பயோ ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அந்த பிளேஸு. நான் வந்து அங்கே ஒரு கடையில் வந்து டீ ஷாப்பில் வேலை பார்த்தேன். அங்கே கிடைச்ச சேவிங்ஸ்லையும் அப்போ எனக்கு கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சுட்டு நான் இங்கே வந்து ஒரு டீ ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கடவுளோட புண்ணியத்தால் இந்த ஷாப் வந்து எனக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குது, அப்படி கௌரவமான ஒரு வருமானத்தை வாழ்க்கையும் தருது அப்படின்னு சொல்கிறேன். Here your tea is ready, strong, sweet, flavored with cardamom. Enjoy it, sir, while I get on with my chores. This is my daily routine. At sunset, I will shut my shop and walk back the 3 miles to my dwelling on the hillside. The name of my village, it was my village. The village of my ancestors, it is no more. Molti is gone. What happened to my village? ஸோ இதோ உங்களுக்கு தரமான, அதாவது ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஏலக்காய் ஃப்ளேவர் நிறைஞ்ச இந்த டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ருசிச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் டீயை குடிக்கிறதுக்குள்ளே என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சிடுறேன். இது வந்து டெய்லி என்னோடய ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சன்செட், அதாவது சூரியன் மறைஞ்சோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கடையை வந்து சாத்திட்டு அங்கே ஒரு குன்று இருக்குது, அங்கே தான் வந்து என்னோடய வீடு இருக்குது. நான் வந்து அங்கே போயிடுவேன். 3 மைல் இருக்குது என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு. உடனே அவர் ஏதோ கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து என்னோடய கிராமத்தோட பேரா? ஸோ அது வந்து என்னோடய கிராமமாக இருந்துச்சு முன்னாடி. ஆனால் வந்து அது என்னோட முன்னோர்களோட கிராமம். பரம்பரையாக வந்து என்னோடய முன்னோர்கள் வந்து அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பிளேஸ் வந்து இப்போ கிடையாது. அந்த பிளேஸ் பேர் என்னென்னா மோல்த்தி. அது வந்து முற்றிலுமாக வந்து கான் ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. அந்த கிராமம் வந்து இப்போ இல்லை. ஸோ அந்த கிராமத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். It was 4 years ago in the month of October. One night the earth quaked. Yes, tremors are common in this parts. The snows may seem eternal, the Himalayas may look solid, but the truth is deep down they are unstable. We who live here are accustomed to tremors, but what happened that night was more than that. It was a terrible earthquake. Its effects were felt as far away as Delhi and Lucknow. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்டோபர் மாதத்தில் ஒரு நைட் வந்து எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்படும். பனி வந்து முழுமையாக மூடி இருந்தாலும், இமயமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பனியால் மூடப்பட்டு இருந்தாலும் அடிக்கடி வந்து இங்கே வந்து இது நடக்கும். என்னதான் இமயமலை ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பலவீனமானது. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற எர்த்குவேக்குக்கு வாழ பழகிட்டோம். ஆனால் அன்றைக்கி ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் மறக்கவே முடியாதது. ரொம்ப பயங்கரமான ஒரு பூகம்பமாக இருந்தது. இதோட விளைவு, இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா டெல்லி, லக்னோவில் கூட ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு எர்த்குவேக்காக இருந்துச்சு. கேன் யூ இமேஜின் த devastation at the heart of the earthquake?
The epicenter was in a valley not far from here. There were 670 villages in the valley. 602 were destroyed. The earthquake lasted less than 5 minutes, time enough to set these centuries-old mountains crashing, to reduce our villages to rubble, to snuff out hundreds of lives. It was sheer chance that I was away that night. I had gone to Bowery to buy my school books. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா? அதாவது எந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான பூகம்பம் நடந்துச்சோ அந்த இடத்துல இருந்துட்டு அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிலநடுக்கத்தோட மையப்பகுதி அது எங்கே நடந்துச்சோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இங்கேருந்து கொஞ்சம் இடம் தான், இந்த பள்ளத்தாக்கில் தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸை வந்து அவன் சொல்கிறான். ஸோ இந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலியில் வந்து 670 கிராமம் வந்து இங்கே இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து 602 கிராமம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எர்த்குவைக்னால் பூகம்பத்தினால அழிஞ்சிடுச்சு. 5 நிமிஷம் தான் பூகம்பம் ஏற்பட்டுச்சு, ஆனால் அதோட தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பழமையான அந்த மலைகளும் கிராமங்களும் பார்த்திங்கன்னா இடிஞ்சு போய் தரமட்டமாக இருந்தன, நிறையா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. 5 நிமிஷம் தான் எங்களை அழிக்கிறதுக்கு இந்த பூகம்பம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து வெளியூர் போயிருந்தேன், என்னோடய புக்ஸை வாங்குறதுக்காக நான் வந்து வெளியூருக்கு போயிருந்தேன், பௌரிக்கு போயிருந்தேன். அங்கே தான் எங்கள் மாமாவோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். I stayed the night at my uncle's house. We felt the tremors. We ran out into the open. Again and again the tremors came. We spent the entire night outside. Pauri lived through the night. Molti did not. For the living, the nightmare began at daybreak when the news trickled in of the large-scale devastation. There were dozens of landslides, huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. Precious time was spent in blasting the rocks and clearing the way for army rescue teams. It was all of 4 days before help arrived for Molti. ஸோ நான் நைட்டு வந்து மாமா வீட்லேயே வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தங்கிட்டேன். அதனால வந்து நான் வந்து அங்கே மோல்த்திக்கு போக முடியல, பௌரியிலே இருந்துட்டேன். அதனால தான் நான் வந்து உயிர் பொழைச்சிட்டேன். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ முக்கால்வாசி நாங்கள் வந்து வெளியிலேயே தான் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இது பண்ணோம். பௌரி வந்து அன்றைக்கி வந்து தப்பிச்சிருச்சு, ஆனால் மோல்த்தியால் தப்பிக்க முடியல, தரமட்டமாக ஆகிடுச்சு. அந்த மிகப்பெரிய அந்த பேரழிவு செய்தியை கேட்டதும் வந்து அங்கே வந்து அங்கேருந்து வெளியூருக்காக வந்தவங்க, உயிர் பிழைச்சவங்க வந்து காலையில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. பார்த்தா டசன் கணக்கில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. பெரிய பாறைகள்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து விழுந்துருச்சு. அதை மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணாங்கன்னா அதை உடச்சி அங்கே யாரெல்லாம் அந்த சிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே என்னென்னலாம் வந்து விழுந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கண்ணா பின்னான்னு அந்த விழுந்திருந்த பாறைகளெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து ரோடை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆர்மி ரெஸ்கியூ, அதாவது மீட்பு குழுவினர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பால் வந்து ஓரளவு வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் மோல்த்திக்கு வந்து இந்த உதவி பொருட்கள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கொடுத்த அந்த ஹெல்ப், அதாவது அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. I was among the first to reach the village. My uncle accompanied me. We feared the worst, but nothing had prepared us for what we saw. Every single house, every wall, every roof had been flattened. Stone, rubble and dust were all that remained. Our house was a 2-storied stone building with a slate roof. My great-grandfather had built the house. We were a small family. My father had died after an illness just 14 months ago. My mother took care of us. We were 3 children. I was the oldest. My brother Neelu was 10. Booli, my 2-year-old sister, was the baby of the family. My grandmother lived with us.
ஸோ எங்களோட கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு போனது வந்து நான் தான். என்னோட மாமாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த பாதிப்பை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்கும்னு. ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கூரையும் வந்து தரமட்டமாக இருந்துச்சு. அந்த கல் இடிபாடுக்குள்ளே வந்து நசுங்கி தூசி, அந்த இடம் ஃபுல்லாகவே தூசியாக தான் இருந்துச்சு. எதுவுமே மிஞ்சி இல்லை அந்த இடத்துல. எங்களோட வீடு பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர், அதாவது 2 மாடி இருக்கிற மாதிரி உள்ள ஒரு வீடு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து கட்டினது. நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான். எங்களோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போய் 14 மாதம் தான் ஆச்சு. என்னோட பாட்டி வந்து கூட இருக்கிறாங்க. எனக்கு எங்களோட வீட்டில் வந்து 3 குழந்தைங்க. எங்கள் அம்மா தான் எங்களை டேக் கேர் பண்ணுறாங்க. நான் தான் வந்து மூத்தவன். 2வது வந்து என்னோட தம்பி. 3வது வந்து என்னோட தங்கச்சி பூலி. ஸோ வந்து அவனோட தம்பிக்கு 10 வயசு, அவன் தங்கச்சிக்கு 2 வயசு. ஓகேவா? When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in a complete daze, too numb to feel anything. The soldiers had set up a makeshift camp. Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. Suddenly it was evening and uncle was standing beside me. ஸோ அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அந்த இடத்தையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னை வந்து அந்தாண்ட எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னால் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் ரொம்ப மனக்கலக்கத்துலேயும் ரொம்ப சோகத்தோடையும் நான் இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாதமாக நான் வந்து ரொம்ப மரத்து போயிருந்தேன். அங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு வேலையை வந்து ரொம்ப கடினமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன் அப்படின்றது எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா என் மாமா வந்து என் கூடவே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப லேட்டானதுனால அவங்க மாமா கூட அவன் இருந்தான். They have taken the bodies to the river bank, he said gently. Come, you must perform the last rites before sunset. Tomorrow we will go back to Pauri. I had last seen my family while leaving for Pauri. They stood at the doorway and waved. Ma, grandma, Neelu and Boli. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white, shrouded, lifeless figures I saw. Boli, she was not there. ஸோ உங்கள் மாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஆத்தங்கரைக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யணும். நாளைக்கு நம்ம பௌரிக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவனுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அவன் பௌரிக்கு போகும்போது அவங்க மாமா அதை புக்ஸ் வாங்குறதுக்கு போகும்போது லேட் ஆகிடுச்சின்னு மாமா வீட்டில் தங்கிடுறான் இல்லையா. அப்போ வந்து அவங்க அம்மா, பாட்டி, நீலு, பூலி எல்லாருமே வந்து வாசலில் நின்றுட்டு, நம்ம வெளியில் போகும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து சிரிச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் அவங்க வந்து டாட்டா காட்டினதுலாம் வந்து அவனுக்கு திரும்ப வந்து நினைவு வருது. ஸோ அவன் வந்து அவங்கள நினைக்கணும் அப்படின்னா அவங்க டாட்டா காட்டின சந்தோஷமாக அவனை வழி அனுப்பினது மட்டும்தான் வந்து அவனுக்கு இனிமே வந்து அவங்கள நினச்சா வரும். ஸோ அவன் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சடலத்தில் வந்து அவங்க எல்லாரையும் வெள்ளை துணியால் வந்து போத்துன மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து அவங்களோட முழு சடலமும் சரியாக கிடைக்கல. ஆனால் பூலியோட இது வந்து மீதி 3 பேரோடது கிடச்சிச்சு. முழுமையான உடலாக அவங்களுக்கு கிடைக்கல. பட் ஆனால் பூலியோட அந்த சடலம் வந்து அங்கே இல்லவே இல்லை. They have not found her, my uncle said. The wild animals, Bridge, don't look like that. She is dead. But we must find her, I shouted. Bridge, get a grip on yourself, uncle pleaded. But I was beyond reasoning. I ran back to the village, to the spot where my house had stood. There was still so much debris. I scrambled around, shifted the earth and stone. How long I was on my knees searching, crying, searching. ஸோ அவளோட தங்கச்சியோட அந்த பாடி மட்டும் இல்லை. ஸோ அவங்க மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவளோட உடம்பு இல்லை, ஒருவேளை வந்து காட்டில் இருக்க மிருகங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்ஜ் வந்து அவங்க மாமா ஒரு மாதிரி பார்க்குறான். நீ என்ன இது போல் பார்க்காத, அவள் வந்து இறந்து போயிட்டா, ஸோ நம்ம வந்து அவளால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்துறான். இல்லை, அவள் கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க வீடு எங்கே இருந்துச்சோ அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவன் போகிறான். அங்கே பார்த்தேன் அப்படின்னா நிறைய இடிபாடுகளில் எல்லா வீடும் தான் வந்து 206 வீடுகளும் வந்து அங்கே தரமட்டமாகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவன் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சடலங்களையும் வெள்ளைத்துளியால் அது போத்தி வச்சுருந்தாங்க. சில பேரை வந்து உயிரோடு மீட்டு இருக்க முடியும், கை கால்லாம்
இல்லாத நிலையில் இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் தூக்கி போட்டு தேடுறான். பட் ஆனால் அவனால் எந்த அளவுக்கு வந்து அவன் தங்கச்சியை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. அவனால் புரிஞ்சுக்க முடியல, அவள் இறந்துட்டா அப்படின்றத அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவனால் அதை தேட முடியுன்றதையும் அவனால் நம்ப முடியல. இருந்தாலும் ஒரு உறுதியான மனநிலையோடு தேடிட்டு இருக்கான். Boy, it is no use, a voice said. I looked up. The speaker was the army officer who had supervised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? My sister, sir, I said, fighting to control my tears. All I want is to give her a proper cremation. I stopped, conscious that I was babbling. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was green, but through all the dust and green, I saw that his eyes were kind. நீ தேடி பிரயோஜனமே இல்லை, ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து அவனுக்கு கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஆர்மி ஆஃபீஸர்ஸ். அங்கே ஒரு கேம்ப்பை ரெடி பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இடிபாடுகளில் உள்ளது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற அங்கே ஆஃபீஸர் வந்து, இங்கே யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒருத்தர் 2 பேர் கூட உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, நீ யாரை இங்கே தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட சிஸ்டர், அவளுக்கு வந்து 2 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அழுகையோடையே அவர்கிட்ட சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு நான் ஆசைப்படுறது வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து அவளுடைய சடங்கு, கடைசியாக அவளோட சடலம் கிடச்சி அந்த ஈம சடங்கை நான் செய்யணும் அப்படின்றதான் இப்போதைக்கு என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது அவரை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவரோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, ரத்தக்கரைகளோடு இருக்குது அவரோட ட்ரெஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் அவரோட கண்ணில் வந்து எந்த ஒரு சோர்வும் தெரியல. அவர் உடம்பு மட்டும்தான் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு. அவரால் கண்டிப்பாக முடியுன்ற மாதிரி அவர் வேலை செஞ்சிட்ருக்கதை அவன் பார்க்குறான். My men have been on their feet for days, he said softly, as if talking to himself. They have done all they could here. Tomorrow at daybreak we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks down in the valley. The pyres burnt row upon row. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ஆட்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாகவே அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அங்கே எதுவுமே கிடைக்கல, நாளைக்கு நாங்கள் வந்து வேறு பிளேஸ்க்கு போயிடுவோம், இன்னையோட இந்த இடத்துல வந்து ஒர்க் முடிஞ்சிடும், நாளைக்கு வேறு ஊருக்கு போய் இடிபாடில் இதே வேலையை நாங்கள் அங்கே கண்டினியூ பண்ணுவோன்னு அவருக்கு அவரே சொல்லிவிட்டு அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவனுக்கு வந்து அதை கேட்கும் போதே ரொம்ப அழுகியாக வந்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகரங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது, அந்த சூரிய ஒளியோடு பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கில் நிறைய சடலங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அந்த இடிஞ்சிருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி கீழே விழுந்து அழுதுட்ருக்கான். 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers armed with spades and crowbars. Without a word, the men began removing the debris. They labored doggedly. When it was completely dark, someone brought a few light petromax lamp. 2 hours later, a soldier called out, "Sir." ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸர் திரும்ப வராரு. அவர் கூட 3 சோல்ஜர்ஸ் வந்து வராங்க. அவங்க வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேடு, அந்த மண் எடுக்கிறதுக்கு அந்த கோடாரி, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கிட்டே எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கிற குப்பைகளையும் அங்கே இருந்த கற்களையும் என்ன பண்ணுறாங்க, தூக்கி போட்டுட்ருக்காங்க. ஸோ தூக்கி போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டு வந்து வெளிச்சத்தை காட்டுறாங்க. அது மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க கல்லை எல்லாத்தையும் குப்பையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒருத்தர், அந்த உள்ளே இறங்கின ஒருத்தர் வந்து சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. He stood in the middle of a small hollow. The wall had caved in at that spot. I recognized a part of a door, beneath it a small foot. Feverishly, the soldier began to clear the hollow. Then they lifted the door. "She is alive," someone said. It was a miracle.
She had been buried under the debris for 116 hours. She had survived the earthquake, the cold nights, and the wild animals. A ragged chair went up the soldier, wrapped her in a warm blanket, and carried her to the tent where a makeshift hospital had been set up. Bully lived. The next day, I went to thank the army officer, but he was gone. I did not even know his name. ஒரு சின்ன கேப் ஒன்று தெரியுது. அங்கே வந்து ஒரு கால் சுவரெலாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கால் ஒன்று தெரியுது. ஸோ அங்கே ஏதோ ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறா, வேகமாக வந்து அந்த இடத்த ரிமூவ் பண்ண பார்த்தோன்னா ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு. ஆனால் வந்து அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக, என்ன ஒரு ஆச்சரியம், வாட் எ மிராக்கல். 5 நாள் முழுமையாக இருக்குது. அப்பயும் வந்து அந்த பொண்ணு வந்து உயிரோடு இருக்கா. அந்த கடுமையான குளிர்லேயும் அந்த விலங்குகள்லாம் வந்து பாதி உடம்பு எடுத்துகிட்டு போயிடுது. அதுலேருந்து தப்பிச்சிருக்கான்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிராக்கல் தான் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து சோல்ஜர் வந்து அவளை வந்து ஒரு பிளாங்கெட்டில் வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணோன்னே அவள் வந்து நல்லா ஆயிடுச்சா, உயிர் வாழ்ந்துடுறான். ஸோ அவளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஆஃபீஸருக்கு வந்து தேங்க்யூ சொல்லலான்னு போகும்போது இந்த ஆஃபீஸர் அங்கே இல்லை. ஏன்னா இன்னொரு ஊருக்கு போய் இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணணுன்றதுக்காக அவர் அங்கே போயிட்டாரு. ஆனால் அவனுக்கு வந்து அவரோட நேம் என்னன்னு கூட தெரியல. My sister and I went on to live with my uncle. Soon after, I got a job at a dhaba near Panipat. Bully stayed back. She started going to school. It weighed on me that I never thanked that army officer. I hoped that one day I would run into him again. Every time I saw an army officer, I would hope it was him. For months, I would search for his face in every crowd, and one day I did find him. ஸோ அவனும் அவனோட சிஸ்டரும் வந்து அவங்க மாமா வீட்டோட போயிருக்கான். அவன் வந்து ஒரு தாபாவில் வந்து பானிபட்டில் வந்து வேலை பார்க்க போயிட்டான். அவன் தங்கச்சி வந்து அவங்க மாமா வீட்டில் தங்கி படிச்சுட்ருக்கா. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து ஏதாவது ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கும்போது அவராக இருக்காதா அப்படின்னு சொல்லி அவன் நம்பி போவான். பட் ஆனால் அவராக இருக்காது. ஏன்னா வந்து அவரோட முகம் வந்து அவனுக்கு அவ்வளோ வந்து மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய காரியம் செஞ்சுருக்கா, அவள் தங்கையே வந்து மீட்டு கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அவரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டே இருக்கான். It was late on a winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. The man was tired. He asked for a cup of tea. As I served him, "Sir," I felt this strange lightness, this sense of joy. When the man offered to pay, I did not take the money. The next day, it happened again. Every day, I would see someone, a complete stranger, a tired traveler, who reminded me of that officer. It was as if he was everywhere, and every time I served him tea, I felt a surge of sheer joy. ஸோ ஒரு குளிர்கால இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வந்து இறங்குது அந்த ஷாப் கிட்ட. அவன் பார்த்தா ரொம்ப பழக்கமான ஒரு முகமாக இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு அந்த சின்ன வெளிச்சத்தில் வந்து இது வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்குது, ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவன் கிட்ட போய் பார்க்கும்போது அது வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது, அவரை போலவே இவர் இருந்திருக்கிறார். ஸோ அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் டீ போட்டு கொடுக்குறான். ஸோ அவனுக்கு வந்து அவரை போலவே இருந்த அவருக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் மனசில் வந்து ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இதுவே வந்து அவனுக்கு ரெகுலராக ஆகுது. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத் போகிற இடம். ஸோ அங்கே யாராவது டயர்டாக வருவாங்க. ஸோ ஆர்மியில் உள்ளவங்க வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவன் டீ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி வந்து அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இன்னமும் இருக்குது, கண்டிப்பாக வந்து அவரை பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து இலவசமாக டீ கொடுக்கறதுனால அவனுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஏற்படுது. A month later, I quit my job at the shop and returned to those mountains. The shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. Now I am on my own and I am at peace. Here is your bus, sir. No money. You were tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea in all Garhwal. Maybe not. But I am happy I could do you this small service. Wish you a safe journey, sir. May God
பி வித் யூ. ஸோ ஒரு மாதம் கழித்து வந்து அவனோட ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணுறான். ஏன்னா வந்து அவன் பானிபட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஒரு தாபாவில். அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவன் அங்கே அவன் இருந்த அந்த மவுண்டைன் கிட்டேயே வந்துட்டான். ஒரு ஷாப் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஓனர் வந்து அப்பாடா இவன் போனது நல்லதா அப்படின்னு கூட அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். ஏன்னா வரவங்க போகிறவங்களுக்குலாம் வந்து அவன் ஃப்ரீயாக டீ கொடுத்துட்ருக்கான் இல்லையா. ஸோ இப்போ வந்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஓன் ஷாப் வச்சுருக்கான். ஸோ வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு மனசு வந்து நிம்மதி கிடைக்குது. சார் உங்கள் பஸ் வந்துருச்சு. அவர் வந்து பணம் கொடுக்குறாரு. வேணாம் எனக்கு பணம்லாம் வேணாம், நீங்கள் டயர்டாக இருந்தீங்க அதனால் ஒரு கப் டீ கொடுத்தேன், அவ்வளோதான். என்னோடய டீ வந்து இங்கே இருக்கிற கார்வல்லே பெஸ்ட்டான டீயாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செய்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சார் விஷ் யூ ஹாப்பி ஜர்னி அண்ட் சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.